So today இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸாக சால்வ் பண்ண ப்ராப்ளத்தோட ஃபாலோ அப் ஓகேவா. கவுண்ட் த ஆட் அண்ட் ஈவன் இன் த கிவன் நம்பர் ஓகேவா. ஸோ எப்படி நம்ம வந்துட்டு ஒரு நம்பரை எப்படி ஆர்டர் ஈவனா செக் பண்ணுன்றது அப்படின்னா சிம்பிள் ஓகேவா. ஒரு நம்பரை பிக் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 எடுத்துக்கலாம் ஓகேவா. 4 வந்துட்டு நம்ம எடுத்துட்டு 2ஓட நம்ம மாடுலேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோட ரிமைண்டர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் ஈவன் நம்பர் ஓகேவா. இஃப் இட் இஸ் நாட் 0 அது வந்துட்டு ஆட் நம்பர். ஸோ இதான் நம்மளோட கோர் கான்செப்ட் ஃபார் திஸ் ப்ராப்ளம். காட் இட் ஓகே. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இது 1 2 3 4 இதான் இன்புட் வச்சுக்கோங்களேன் ஓகேவா. ஸோ லாஸ்ட் நம்பர் நம்ம எடுக்கிறோம் ஓகேவா. ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு நம்பரை வந்துட்டு எப்படி இப்போ ஒரு நம்பர் ஒரு 1235 கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது ஒரு டிஜிட்டாக எடுக்கிறது அப்படின்னா நம்ம உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். டிவைட் மாடுலஸ் பை 10 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட் டிஜிட் கிடைச்சிரும். இந்த லாஸ்ட் டிஜிட் கிடைச்சக்கப்புறம் நமக்கு வந்துட்டு எப்படி அதுக்கு அடுத்த டிஜிட் நம்ம ரிமூவ் எடுக்கிறது அப்படின்னா அதுக்கு இந்த டிஜிட் ரிமூவ் பண்ணணும் கரெக்டா. அந்த ரிமூவ் பண்றதோட வேலை என்ன அப்படின்னா டிவைடட் பை 10 இது போட்டோம்னா நமக்கு லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் ஆயிரும். டிவைட் பை 10 போட்டோம் அப்படின்னா மாடுலஸ் 10 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட் டிஜிட் கிடைச்சிரும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ராப்ளமோட another one of the core concept. Okay, so what I'm going to do is, so let's take this input as 1 2 3 4 and first I get the last by modulus by 10. Okay, I get this number ஓகேவா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோரிங் அனதர் ஓகேவா. நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பண்ண மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. நம்ம ஜஸ்ட் வர நம்பரை செக் பண்ணி ஆடா இவனை செக் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஓகே, ஸோ இப்போ நான் செக் பண்ணுறேன். if 4 bit 2 equal to 0 ஓகேவா. if it is true I will declare one variable as a even and I will declare one as a odd. If this condition satisfies I will increment this by 1 ஓகேவா. Again I have removed this and I have take this 3 and 3 divided by 2 is 0. No, it is not 0. So I will increase the odd count by 1 ஓகேவா. and after that I will take that 2 ஓகேவா. ஸோ இப்போ நான் 2 எடுத்தப்போ 2 செக் பண்ணுறேன். 2 is even and I will increase into 2 the even count. and அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் 1 எடுக்கிறேன். 1 எடுத்து செக் பண்ணோன்னா அது definitely it is odd. So I will increase the odd count ஓகேவா. So this is the count that we get actually. So after once we done with all the values ஓகேவா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போறேன் ஓகேவா. ஸோ இதான் பண்ண போறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இன்புட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம என்ன ஆக போகுது while n is not 0 right. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா if while not equal to 0 போட்டாலும் ஒன்று தான் while n போட்டாலும் ஒன்று தான் ஓகேவா. ஸோ எப்போ வந்துட்டு 0ன்றது இந்த கண்டிஷன் வந்துட்டு செக் பண்ணுதோ அப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப் வந்துட்டு வெளியே வந்துடும் ஓகேவா. ஸோ அதான் ஸோ இது வந்து இப்படி போட நீட்டாக இருக்கும் அண்ட் சிம்பிளாக இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு லாஸ்ட் டிஜிட் 4 எடுக்குது ஓகே. ஸோ 4 எடுத்தோடனே 4 செக் பண்ணுது வெதர் இந்த 4 வந்துட்டு ஈவனா ஆடாண்டு. இஃப் ஈவனா இருந்துச்சு அப்படின்னா ஈவன் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும் ஓகேவா. ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஈவன் கவுண்ட் இஸ் லெட்ஸ் சே ஈவன் கவுண்ட் வந்துட்டு இப்போ 1 ஆகிருச்சு. ஆட் கவுண்ட் ஆஸ் இட் இஸ் சேம் ஓகேவா. ஆட் கவுண்ட் சேம் 0ல தான் இருக்கு ஓகேவா. ஸோ லாஸ்ட் இப்போ வந்துட்டு நம்ம 4 செக் பண்ணியாச்சு இல்லையா. அப்போ 4 ரிமூவ் பண்ணி ஆகணும் இங்கேருந்து கரெக்டா. அப்போ 4 நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி வரப்போ 1 2 3 ஏன்னா பை 10 போட்டோம் அப்படின்னா டிவைட் பை 10 போட்டோம் அப்படின்னா லாஸ்ட் வேல்யூ ரிமூவ் ஆயிரும். ரிமைனிங் வேல்யூ மட்டும் தான் n இருக்கும். n அப்டேட் அதனால தான் n ஈக்குவல் n பை 10 போட்டிருக்கோம். n வந்துட்டு அப்டேட் ஆகிடும் ஓகேவா. அகைன் செக் பண்ணுது 1 2 3 செக் பண்ணுது. இஃப் 1 2 3 வந்து நான் 0 கரெக்ட் தானே. அப்போ திரும்ப உள்ள வருது. இப்போ லாஸ்ட் டிஜிட் என்ன இங்கே 1 2 3ல 3 ஓகேவா. ஸோ இப்போ 3 வந்துட்டு செக் ஆகுது. இஃப் 3 divided by 2 equal to 0 no it is not a 0 it is odd. so again இங்க என்ன ஆகுது அப்படின்னா odd count வந்து இன்கிரிமெண்ட் ஆகுது 1 ஆகுது. இப்போ நம்ம 3 செக் பண்ணியாச்சு கரெக்டா. இப்போ அடுத்து என்ன ஆக போகுது 1 2 3 வந்துட்டு என்ன ஆக போகுது அப்படின்னா 1 2 ஆக போகுது கரெக்டா. ஓகே, இப்போ அகைன் 1 2 செக் பண்ணும். 1 2 is non 0. அகைன் the last digit 2 எடுத்துக்கும். இப்போ இங்க என்ன ஆச்சு 2 வந்துட்டு என்ன ஆயிடுச்சு ஈவன் கரெக்டா. அப்போ 2 ஈவன் கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆகிடும். ஆட் கவுண்ட் எதுவுமே ஆகாது, டிஃபால்ட் ஸ்டேட்லயே இருக்கும். அகைன் நம்ம 2 செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2 வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டா 1 மட்டும் இருக்கும். ஸோ 1 is non 0. ஸோ அகைன் this will execute. ஸோ 1 எடுத்துரும். ஸோ 1 வந்துட்டு ஈவன்ல ஆட். ஸோ அகைன் 2 வந்துட்டு அப்டேட் ஆயிடும் ஆட் கவுண்ட்ல. ஸோ இப்போ வந்துட்டு 1 செக் பண்ணிச்சு. ஸோ 1 ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 0. இப்போ இங்க 0 வருது. n வந்துட்டு 0
ஸோ அப்போ the whole terminates. ஓகேவா, இந்த whole loop execute ஆகாது, முடிஞ்சு. ஓகேவா, இப்போ இப்போ என்னாச்சு, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு நமக்கு, ஆட் கவுண்ட் அண்ட் ஈவன் கவுண்ட், ரைட்? ஸோ அப்போ ஆட் கவுண்ட் ஈவன் கவுண்ட் பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா, பிரிண்ட் ஆகி முடிச்சோடனே ரிட்டர்ன் 0 பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ we execute this. ஓகேவா, ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் என்டர் திஸ் நம்பர் 1 2 3 4. என்னாச்சு, நான் சொன்ன மாதிரி ஈவன் கவுண்ட் வந்து 2 வந்துருச்சு, ஆட் கவுண்ட் 2, கரெக்டா? ஓகே, ஸோ அகைன் we take another input. Let's say this time 1 1 1 2 1 2 1. ஓகேவா, ஸோ ஆட் கவுண்ட் இஸ் 2, ஈவன் கவுண்ட் இஸ் 1. ஓகேவா, கரெக்ட். ஸோ another one is என்ன இங்க இருக்கு அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டி அனலைசிஸ். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமோட காம்ப்ளெக்சிட்டி நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போறோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் ஆகிறதுக்கு எடுக்கிற நேரம் தான் வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி. இது வந்துட்டு ரியல் டைமோட கணக்காகாது. திஸ் இஸ் அ ப்ரோக்ராமிங் கால்குலேஷன்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இந்த லூப் எவ்வளோ தடவை எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா 1 2 3 4, திரும்ப 1 2 3, திரும்ப 1 2, திரும்ப 1, திரும்ப 0. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த length of the given number. கரெக்டா? ஸோ இதான் மொத்த ப்ராப்ளமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஓகேவா, இதெல்லாம் பிக் ஆஃப் 1. பிக் ஆஃப் 1னா என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் டைம். ஓகேவா, ஒரு தடவை இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா திரும்ப அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆக போறது கிடையாது. ஸோ அதனால அதை டிஃபைன் பண்ற டேர்ம் பேர் தான் கான்ஸ்டன்ட். ஓகேவா, இது ஃபுல்லா கான்ஸ்டன்ட். ஓகேவா, ஸோ ஈவன் இதுவும் கான்ஸ்டன்ட் தான். ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆனா இன்னொரு டைம் எக்ஸிக்யூட் ஆகாது. பட் ஆனால் இந்த லூப் அப்படி கிடையாது. இது வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுது கடைசியில் எப்போ என் வந்து 0 ஆகுது அப்போ வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகுது. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம இன்னொன்று செக் பண்ணுவோம். இப்போ எண்ணில் வந்துட்டு என்ன இருக்கு செக் பண்ணுவோம் அப்படின்னா செக் பண்ணுவோமா? ஓகே, இப்போ எண்ணில் என்ன இருக்கு அப்படின்னா பாருங்களேன், என் லைன் போட்டுறேன். ஓகே, ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு அடுத்து எக்ஸிக்யூட் ஆகிற லைன் எல்லாம் நெக்ஸ்ட் லைன்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும், நியூ லைன்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, சாரி. ஓகே, கரெக்ட். பாத்தீங்களா, n வந்து 0ல இருக்கு. அப்போ என்னாச்சு, கரெக்டா? ஸோ கடைசி வேல்யூ எக்ஸிக்யூட் ஆனோனையும் 0 வந்துடுது. அப்போ நம்ம பார்த்தது கரெக்ட். ஓகேவா, ஸோ இப்போ இந்த 0 தான் இங்க இருக்கு. கரெக்டா? ஓகே, ஸோ இதான் வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, லென்த் ஆஃப் த கிவன் இன்புட். ஓகேவா, அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா நம்ம இங்க எல்லாமே கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ், எதுவுமே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நம்ம எடுக்க கிடையாது. எதுவுமே இப்போ இங்க n டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் கீப் ஆன் சேஞ்சிங் இந்த n itself. ஓகே, ஒரு தடவை டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அலோகேட் ஆக போறது இல்லை இங்க. ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் சொல்றோம். ஒரு தடவை டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து திரும்ப எடுக்க போறோம். ஸோ அதான் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். So that's all about, and happy learning, and we will see next. Bye.